ஏன்னா அவரிடம் இருந்த அனைத்து ஆதரவாளர்களும் தற்போது அவரை விட்டு விலகிவிட்டாங்க. அவருடைய மிக முக்கியமான ஆதரவாளர் இருந்த வைத்திலிங்கம் ஆகட்டும், மனோஜ் பாண்டியன் ஆகட்டும், எல்லாருமே தற்போது திமுக விடம் இணைந்து விட்ட நிலையில அவருடைய அடுத்த கட்ட அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது? அதாவது ஒரு கேள்வி நிச்சயமாக முன்வைக்கும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச்செயலாளர் டிடி தினகரன் கூட அண்மையில ஒரு பேட்டியின் பொழுது எழுப்பியிருந்தார். அதாவது 3 முறை அதிமுகவுடைய முதலமைச்சராக இருந்தவர், அவர் எப்படி திமுக பக்கம் போவார், திமுகவுடன் எப்படி ஓ பன்னீர்செல்வம் இணைவார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாரு. ஆனாலுமே தற்போதைய சூழல்ல பார்த்தோம் அப்படின்னா அரசியல் ரீதியாக அவருக்கு வேறு வழி இல்லாத ஒரு சூழல்ல தான் இருக்கு. ஏன்னா அதிமுகவுக்குள் அவரை சேர்ப்பதற்கான எந்த விதமான வழியும் இல்லாத ஒரு சூழல்ல அனைத்து கதவுகளும் மூடப்பட்டு விட்டது. அதனை எடப்பாடி பழனிசாமியும் பல தருணங்கள்ல வெளிப்படுத்தி விட்டார். வேற ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அவர் புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அவரால் நிச்சயமாக ஒரு கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள் யாருமே இல்லை. அவர் தற்போது பார்த்தோம்னா தேனி மாவட்டத்துல ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. அதே போல சென்னையில ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. மிகவும் பரிச்சயம் இல்லாத ஒரு நபர்களாக இருக்கக்கூடிய நிலையில தான் அவருடைய ஆதரவாளர்கள் தற்போது ஓபிஎஸ் இருக்காங்க. அதனால கூட்டணி சார்ந்த விஷயங்கள்ல அவரால் எந்த விதமான முடிவும் எடுக்கவில்லை. இந்த தேர்தல்ல நிச்சயமாக அவர் ஏதாவது ஒரு வகையில ஒரு கட்சிக்குள் இணைய வேண்டும் அல்லது ஒரு கூட்டணிக்குள் இணைய வேண்டும். இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி தான் திமுகவிற்குள் அவர் செல்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இது எல்லாத்தையும் இந்த கேள்விகளுக்கான ஒரு பதிலாக இது மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருந்தாலும் கூட முதலமைச்சரை காத்திருந்து சந்தித்து அவருக்கு பூங்குத்து கொடுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் கேட்டதாகவும் அதன் பிறகு முதலமைச்சருடைய அறைக்கு வர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள் சந்தித்ததாகவும் தான் தகவல் தெரிவிக்கின்றன. அவை வளாகத்தில் இந்த சந்திப்பு தற்போது நடைபெற்றிருக்கிறது. இதனை அடுத்துதான் அடுத்த கட்ட நடவடிக்கையில் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும்.